ஒரு பர்ஃபெக்டான குக்கி பை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட அளவுகள் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி அளவுகளை நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கிறப்ப எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. இதில் வந்துட்டு என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 210 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். ஒரு 10 கிராம்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சோள மாவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறோம். அது போட்டாச்சா, அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்புங்க, அதாவது 1/4 டீஸ்பூனே நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எப்பொழுதுமே எந்த ஒரு ஐட்டம் செஞ்சாலும் சலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா 85 கிராம்ஸ்லேருந்து 90 கிராம்ஸ் கிட்டே எடுத்துக்கலாம். ரொம்ப அப்படியே தனியாக ஆகிடக்கூடாது. ஓரளவு கூலிங் கம்மியானால் போதும். இந்த குக்கி பை குக்கீஸ் எல்லாத்துக்குமே அப்படிதாங்க. இப்போ நம்ம சுகர் எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா ப்ரௌன் சுகர் 100 கிராம்ஸும் ஒயிட் சுகர் 50 கிராம்ஸும் ரெண்டும் சேர்த்து பொடி பண்ணி, அதாவது ரொம்ப பொடி பண்ணிடக்கூடாது, லைட்டாக பொடி பண்ணால் போதுங்க. சும்மா ஒரு பல்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம பீட்டர் வச்சு பீட் பண்ணாமல் இந்த மாதிரி விஸ்க் வச்சு பண்ணும்போது இன்னும் சூப்பராகவே வரும். அது கூடவே நீங்கள் என்ன பண்ணலான்னா விப்பிங் க்ரீம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா பால் சும்மா 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கிறேங்க. அதில் ஒரு வெள்ளை பகுதி மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது அந்த எக்கோட வாசனை வராது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த மைதா மாவு சேர்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு சும்மா 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் முட்டை சேர்க்கறதுனால கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும் லைட்டாக. அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது கூடவே எக்லெஸ் குக்கி பையும் எனக்கு ஆர்டர் இருந்துச்சு, அதையும் தனியாக சைட் பை சைடாக செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எக்லெஸ் வெர்ஷன் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணலாம். என்னால் வீடியோ சரியாக ஷேர் பண்ண முடியல, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த குக்கி பைக்கு நடுவில் நமக்கு தேவையான அளவுகள் சாக்லேட் வச்சுக்கலாம். இல்லை நியூட்டலாவை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி அது உள்ளார செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா அளவுகளும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதனால் தெளிவாக இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பால்ஸ் அழகாக உருட்டி வச்சுட்டு நல்லா ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ பேக் பண்ண போகிறீங்களோ அடுத்த நாள் அதை கொஞ்ச நேரம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வருங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான குக்கி பை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பட்டரை கம்மியாகவும் யூஸ் பண்ணாதீங்க, ட்ரை ஆகிடும். அதனால் ஓரளவு மீடியமாக செட் பண்ணி பாருங்கள். இதில் இந்த குக்கி பையை எனக்கும் ஒன்று செஞ்சு எடுத்துக்கிட்டேன், அப்போ தான் உங்களுக்கும் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த குக்கி பையை ட்ரை பண்ணலைன்னா உடனே ட்ரை பண்ணுங்கள்.